என்னம்மா என்னம்மா எழுதிட்டுலாம் இருக்க சார்? நீங்கள் சனி வக்ரம் பற்றி நம்ம பேசியிருந்தீங்க லாஸ்ட் வீக். சனி வக்ரமா இந்த மேக வெடிப்பு வரும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மேக வெடிப்புக்கும் சனி வக்ரமுக்கும் என்ன தொடர்பு? இன்னும் சனி வக்ரம் நீட்டிக்குமா சார்? கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே நவம்பர் 28 வரைக்கும் இருக்குது, அதனுடைய தாக்கம் இருக்கும். இந்த மேக வெடிப்பு இதெல்லாம் நம்ம கேட்டதே கிடையாது அப்படின்னு போன வாரம் கேட்டிங்க. ஆமாம், அது மேக வெடிப்புன்றது நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி இரவே நமக்கு மேக வெடிப்பு வந்திருக்கு. ஸோ நவம்பர் 28 வரைக்கும் இந்த சனியின் தாக்கம் வக்கரத்தில் இருக்கார். ஆகவே நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் அதே மாதிரி மேக வெடிப்புகளாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தலைவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு வைப்ரண்ட் சூழ்நிலையாக இருக்கும். வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தொழில் பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த நவம்பர் 28 வரைக்கும் தான் இந்த வைப்ரண்ட். ஆனால் இந்த நவம்பர் 28க்கு பிறகு அதுவே சாதனை சோதனை எல்லாம் முடிஞ்சு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாகும். நல்ல வேலையும் தொழிலில் மேன்மையும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலமாக அமையும், வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். நேயர்களுக்கு நம்ம தகவல்களை கொடுத்துடலாமா? நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக. நேயர்கள், நம் திரையில் தோன்றும் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கிறது, இந்த வாரம் நம்ம மகாலய பட்சம்னா என்ன, அதுக்கான தர்மங்கள் தானங்கள் என்னங்கிற முக்கியமான தகவல்களை கேட்டு பெறலாம். நீங்க இதுக்காக செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, ஏஎம்மா பிஎம்மா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறந்த இடம். நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம், வெறும் 1 மினிட்ல, ஒரே நிமிடத்தில் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, ஏஎம்மா பிஎம்மாங்கிறது ரொம்ப முக்கியம். காலையா மாலையாங்கிறத சொல்லணும். பிறந்த ஊர். நீங்கள் கேள்வி கேட்க வேணாம், உங்கள் மனதில் இருக்க சந்தேகத்துக்கு சார் உங்களுக்கு பதில் கொடுத்துருவார். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிப்போமா சார், இந்த மகாலய பட்சம்னா என்ன? பொதுவாகவே ஒவ்வொரு பட்சம் அப்படின்னா 15 நாளுன்னு அர்த்தம். இந்த 15 நாளில் இது அபரபட்சம். ஒவ்வொரு பட்சத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த பட்சம் அப்படின்னா 15 நாள்னு அர்த்தம். அந்த 15 நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இறைவனை எப்படி வழிபடணும், விரதம் இருக்கணுமா, பூஜை பண்ணணுமா, இல்லை தான தர்மம் பண்ணணுமா, இல்லை ஸ்ராத்தம் பண்ணணுமா. ஸ்ராத்தம் அப்படின்னா ஸ்ரத்தையாக பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோன் பேசிக்கிட்டு அப்புறம் அந்த ஃபோன் வந்துடுச்சு, ஸ்ரத்தையாக பண்ண மாட்டாங்க. ஸ்ரத்தை இருக்காது, ஃபோனும் பேசிக்குவாங்க, இந்த பக்கம் ஸ்ராத்தமும் பண்ணிட்டுப்பாங்க. வாத்தியார் வந்திருப்பார், என்ன கோத்திரம், என்ன நட்சத்திரம், என்ன இது அப்படின்னு இங்கேயும் பதில் சொல்வார். இருந்தாலும் இன்னைக்கு உள்ள வாழ்க்கை சூழ்நிலை இல்லைங்களா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. ஆமாம். ஆனால் முன்னோர்கள் வந்து காத்து கொண்டு இருக்கும் நேரம், நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் வராங்க. அது எப்போ? இந்த மாதம் 8ஆம் தேதியில் இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 16 நாட்கள் இவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. இதுக்கு வந்து மகாலய பட்சம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது. லயம் அப்படின்னா ஒடுங்குதல்னு அர்த்தம். யாரோடு ஒடுங்குதல்? சிவனோடு ஒடுங்குதல். சிவ சம்பந்தமான ஒடுங்குதல் ஏற்படுறது தான் இந்த மகாலய பட்சம். இந்த மகாலயத்தில் சிவனோடு ஒன்றி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு வந்து எள்ளும் நீரும் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு சாப்பாடும் நீரும் கொடுக்குற மாதிரி. என்ன காலேஜ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நெளியறதை பார்க்கும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. காலேஜை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். சுதா கடலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் சுதா, யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். எங்கள் அப்பாவுக்கு கேட்கணும் சார். கொடுங்க. ஆகஸ்ட் 4, 1959 சார். எத்தனை மணிக்குமா? பகல் 12 இருக்கும் சார். மத்தியானம் 12. மத்தியானம் 12 மணியா? ஆமாங்க சார். சரி, இவர் பேர் என்னம்மா? ஸ்டாலின் சார். வெரி குட். பூச நட்சத்திரம், கடக ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு துலா லக்னம். இவருடைய ஜாதகத்தில் உடம்பு கொஞ்சம் பாதிக்குதுமா. செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் சனியோட வீட்டில் இருந்து பூர நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம், பிபி சம்பந்தமான பிரச்சனைகளும் சுகர் சம்பந்தமான பிரச்சனைகளும்
வருமானங்களும் இவருக்கு பாதிக்கும். கடந்த 5 வருஷமாவே இவருக்கு வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். என்ன தொழில் பண்றார்? விவசாயம் தான் சார் பண்றாரு. நில பிரச்சனை இருக்கு சார் நிறையா. ஆமாம்மா, கொஞ்சம் ஒரு ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா போங்க. கடலூர்னு சொன்னீங்களே ஒழிய, கடலூருக்கு எந்த ஊர் பக்கத்துல இருக்கீங்க? நாங்க பிச்சாவரம் சார், சிதம்பரம் பக்கத்துல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கொளஞ்சியப்பர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு விருதாச்சலம் பக்கத்துல வேப்பூருக்கு அருகில இந்த கோவில் இருக்கு. ரொம்ப அதிசயமான கோவில். இந்த ஜாதகருக்கு இந்த கோவிலுக்கு போனா முதல்ல வருமானங்கள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, இதை எல்லாத்தை விட அந்த பூமி பிரச்சனை தீரும். அங்க ஒரு பணம் கட்டி பிராது எழுதுற ஒரு முறை இருக்கு. அந்த பிராது எழுதிட்டு வாங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட் சார். அடுத்து உடனடியா இன்னொரு காலரும் இணைப்பில் இருக்காங்க. ராணி திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ராணி, யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டெல்லாம் ஜோதிடர்கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம் மேம், சொல்லுங்க. ஹலோ ராணி இணைப்பில் இருக்கீங்களா? பரவாயில்ல, இணைப்பில் ஏதோ போறாரு சார். நம்ம மகாலய பட்சம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு என்னென்ன தான தர்மங்கள் கொடுக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க ஒன்று ஒன்றும் இல்லைம்மா. இந்த மகாலய பட்சத்தில் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதை எப்படியாவது அந்த 16 நாளில், சார் நான் ஒரே ஒரு நாள் செய்யலாமா, இல்லை 16 நாளும் செய்யலாமா, இல்லை முன்னாடி செய்யலாமா பின்னாடி செய்யலாமா, இந்த மாதிரி சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 12 ராசிக்காரர்களும் இது வரைக்கும் நான் தர்ப்பணம் கொடுத்து எனக்கு பழக்கமே இல்லை சார், எங்கள் வீட்டில் கொடுக்கறதே இல்லை, இந்த முறை கொடுங்க. இந்த 16 நாட்கள் உங்களுக்கு மூதாதையர்கள் தவறி போனவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் விட்டு அதே மாதிரி பிண்ட பிரசாதம் கொடுங்க. இதை நீங்கள் செய்யும்போது மூதாதையர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்களுக்கு அது போய் சேரும், அற்புதமான வாழ்க்கை வரும். இதை எல்லாத்தை விட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜாதக ரீதியான, வாஸ்து ரீதியான, குழந்தைகளுக்கு திருமணம், படிப்பு, அதே மாதிரி வீட்டில் சில பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் பாதிக்குது இல்லைங்களா? இதெல்லாம் இந்த பித்திருக்கள் சந்தோஷம் அடையும் போது, இப்போ நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது, நான் இறைவனிடம் கையேந்துகிறேன், என்னுடைய தாயும் தகப்பனும் என் தாத்தா பாட்டியும் இறைவனிடம் கையேந்துவார்கள், என் பேரனும் பேத்தியும் இப்படி கஷ்டப்படுறாங்க, எங்கள் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, கிரக சூழ்நிலை அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபடுவதற்காகத்தான் இந்த மகாலய பட்சம். ஒன்றி போவது, இணைந்து போவது. காலஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மீண்டும் கோகிலா படம் மாதிரி மீண்டும் ராணி இணைப்புல வந்திருக்காங்க. ராணி திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ராணி, ஜோதிடர் கிட்ட உங்களோட சந்தேகங்கள் கேளுங்க. அம்மா ராணி சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சரி சார். அடுத்ததா பொன்னுசாமி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பொன்னுசாமி, யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டெல்லாம் ஜோதிடர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. 14/7 1959. 1959? 59 89? காலை 9:30 மணி. 14/7 வருஷம் சொல்லுங்க சார். வருஷம் 59. 14/7/1959 செவ்வாய்க்கிழமை. ஆமாங்க. ஓகே. செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு பிறந்ததுங்க. சித்ரா நட்சத்திரம், துலா ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு சிம்ம லக்னம். புதன் மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அகலமான நெற்றி. இவங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்குது, ரொம்ப அற்புதமான ஜாதகம். ஆனால் இவர்களுடைய ஜாதகத்தில் தொழிலும் வருமானமும், இவங்களுடைய ஜாதகத்தில் மனக்குழப்பம் அடையக்கூடிய, மன சஞ்சலம் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இவங்க ஜாதகத்துக்கு 1 வருஷம் போகணும். 1 வருஷம் போன பிறகு தான் வருமானமும் நிம்மதியும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் வரும். நேர்மையான மனுஷன், தப்பான வழிக்கு போக மாட்டார். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை, டாக்டரை தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த மகாலய பட்சத்தில் நான் சொல்கிற அந்த எளிமையான பரிகாரம், நான் இப்போ எப்படியும் 12 ராசிக்கு எளிமையான பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் பண்ணாலே இவங்களுக்கு போதும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.
சார், நம்ம மகாலய பட்சத்துல எளிமையான தான தர்மங்கள் என்ன அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவாகவே இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது, நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த 16 நாள் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதுல உங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல எப்போ வேணாலும் செய்யலாம். பிண்ட பிரசாதம் கொடுக்கணும், அதே மாதிரி எள்ளும் தண்ணியும் விடணும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் தானம் செய்கிறது பல மடங்கு உங்களுக்கு மூதாதைகளுக்கு போய் சேரும். சார், இந்த கோவிலுக்கு போனால் என்ன பலன் கிடைக்கும்? கோவிலுக்கு போனால் தான தர்மங்கள் அபிஷேகம் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஆனால் இது உங்களுடைய மூதாதையர்களுக்கும் உங்கள் தாத்தா பாட்டிக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் மாமனார் மாமியாருக்கும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு தெய்வத்தை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் இதுவும் கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலத்தில் எப்படிப்பட்ட தானம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க. தில தர்ப்பணம் செய்கிறது நல்லது. அதை எங்கேயாவது கோவிலில் கொடுக்கலாமா, இல்லை வீட்டில் கொடுக்கலாமா, நதிகளில் கொடுக்கலாமா, குளத்தில் கொடுக்கலாமா, ஜீவ நதியில் கொடுக்கலாமா, அல்லது வன்னி மரம், வேப்ப மரம், அரச மரம் இருக்கக்கூடிய ஆற்று ஓரம் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது, இந்த தில தர்ப்பணம் அப்படிங்கிறது உங்கள் குலத்திலேயோ உங்கள் வாழ்க்கையிலையோ உங்களுக்கு பழக்கம் இல்லைனா கூட இந்த காலத்தில் இருந்து இந்த வருஷத்தில் இருந்து நீங்கள் பண்ணுறது நல்லது. அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு கோ பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் தில தர்ப்பணம் பண்ணிவிட்டு எள்ளும் தண்ணியும் கொடுத்துட்டு நீங்கள் கோ பூஜை செய்கிறது ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். அதை வேணா காலையில் பண்ணிவிட்டு கோ பூஜையை சாயந்தரம் பண்ணுங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். காலேஜ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நிச்சயமா சார். சரஸ்வதி பெங்களூர்லேருந்து அழைச்சிருக்கீங்க. வணக்கம் சரஸ்வதி. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி மாதம் ஆண்டு கரெக்டாக வச்சுருக்கீங்களா? சார்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஓகேம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். ஐயோ வணக்கங்க. சொல்லுங்கள். இந்த பெரிய மூத்த பையனுக்கு கேட்கணுங்க சார். சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 13 ஜனவரி 83. ஓகே, எத்தனை மணிக்குமா? காலையில 8:55 சார். வெரி குட். எந்த ஊரில் பிறந்தாருமா? பெங்களூர்லங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, 42 வயசு 7 மாசம். என்ன எல்லாமே பிரச்சனையை வச்சுன்னுங்கிறாரு? ஏம்மா எல்லாமே பிரச்சனையா இருக்கே. தொழில் பாதிக்குது, அதே மாதிரி திருமண வாழ்க்கை பாதிக்குது, அதே மாதிரி இவருடைய ஜாதகத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்குது இல்லைங்களா? என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. கரெக்டா? உங்கள் வீடு பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்காமா? ஹலோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத மாத்திரம் கேட்டுக்குங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரம் பூசி வழிபடுங்க. அதே மாதிரி செந்தூரம், ஓகேங்களா? அதே மாதிரி மஞ்சள் ஆடை வஸ்திரமும் இவருடைய ஜாதகத்தில் குடையும் தானம் பண்ணும். இந்த நாளில் பண்ணிங்கன்னா இவருக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், இது அத்தனையும் கிடைக்கும். நான் சொன்னதை செய்யுங்க. இந்த காலகட்டத்துக்கு அது சரியான பரிகாரமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.